உங்களுக்கு பல் இடைவெளி சரி பண்ண பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு சார். நான் ஓகே. ஆக்சுவலா கரூர்லேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தேன். ஓகே. வரப்பயே நெறைய யோசிச்சுட்டு வந்தேன். ஒர்த்தா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு வந்தேன். பட் அவ்ளோ ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு இங்க 1/2 அன் ஹவர்ல எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கு. ஓகே. தூரமா இருக்கு அப்படின்னு வராம இருக்காதீங்க. கண்டிப்பா வாங்க. வந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 இயர் நான் இத ஃபேஸ் பண்ணேன். இந்த சந்துக்காக கிளிப்பு போட்டு மெயினா எனக்கு எத்துப்பல்ல விட சந்து தான் பிரச்சனையா இருந்துச்சு. அந்த பிரச்சனை இப்ப எனக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல முடிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு நான் 1 1/2 இயர் ட்ரீட் பண்ணி நெறைய அமௌண்ட் வேற ஸ்பெண்ட் பண்ணேன். அப்ப நான் அடிஷனலா நான் இது பண்ணலாமா, அது பண்ணலாமான்னு நான் சார்ட்ட கேட்டேன். ஆனா அவரு இதெல்லாம் வேண்டாம். இது யூசுவல் இது காசு வேஸ்ட் அப்படி இப்படி சொல்லி அவரே சொல்லிட்டாரு. கைட் பண்ணிட்டாரு. சோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சார் வந்து கரூர்லேருந்து நம்ம காட்டுமணிகளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்துட்டு முன்பல் இடைவெளி சரி பண்ணி தான் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த முன்பல் இடைவெளியை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கிளிப்பு போட்டு சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வெயிட் பண்ணி பல்லு கிளிப்லாம் போட்டு பல்ல வரிசைப்படுத்திட்டாங்க. அது மாதிரி பல்லு கிளிப்பை கலட்டின பிறகு உள்ளுக்குள்ள ஃபிக்ஸட் ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் ரேட்டர் போட்டு பிறகுமே உங்களுக்கு பல்லு இடைவெளி திரும்ப வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபிக்ஸட் ரேட்டர் நீங்க போட்ட பிறகும் பல்லுல இடைவெளி வராமல் இருக்கும்னா கிளியர் ரீட்டைனர் சொல்லிட்டு ஒரு இன்விசிபிள் அலைனர் மாதிரியான ஒரு ரீட்டைனர் இருக்கும். அதையும் நீங்க போட்டுக்கணும். அதை போடாம மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இடைவெளி வரும். உங்களோட முன் பல்லு முன்ன பின்ன கோணல் மல்லா இருக்குன்னா அதுக்கு நீங்க கிளிப் போடலாம். பட் பல்லு வரிசையா இருக்கு, ஒரே ஒரு கேப் மட்டும் தான் இருக்குன்னா அதுக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல ஸ்மைலிசிங் பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ அவங்களோட ஒப்பீனியன் கேட்டலாம். முன் பல்ல ஒரு கேப் இருக்குன்னா அதுக்கு நீங்க ஸ்மைலிசிங் பண்றது பெஸ்ட்டா இல்ல வந்து பல்லு கிளிப் போடுறது பெஸ்ட்டுங்களா? ஆக்சுவலா முன்பல்ல இந்த ஸ்மைல் டிசைனிங் கான்செப்டே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இப்போ ஒரு 2018, 19 ரேஞ்சிலலாம் கொரோனாக்கு முன்னால இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னே தெரியாது. ஸோ அதில தான் இந்த ஸ்மைல் டிசைனிங்கிற கான்செப்ட் எனக்கு தெரிய வந்தது. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இதுதான் நான் பண்ணியிருப்பேன். நான் மெயினா கேப்புக்காக தான் நான் போட்டேன். பெஸ்ட் ஸ்மைல் டிசைனிங்கே பண்ணிக்கலாம். அதுவே பெட்டர் சார். தேங்க்யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முன் பல்ல இடைவெளி இருக்குன்னா அதுக்காக 1.5 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப வெயிட் பண்ண போறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.